ஹாய்! ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. உடம்பு சரியில்லாதனால ரெகுலரா வீடியோ எடுக்க முடியல. ஸ்டில் ரெக்கவர் ஆயிட்டே தான் இருக்கேன். அப்படியே வீடியோ எடுத்தாலும் வாய்ஸ் ஓவர் குடுக்க டைம் ஆகுது. இன்னைக்கு மார்னிங் எந்திரிக்கும்போது ரொம்ப டயர்டா இருந்துச்சு. குக் பண்ணணும்னே தோணல. பட் வேற வழி இல்ல. நமக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறது பேபிஸ்க்கு எப்படி தான் தெரியுமோ தெரியல. அப்பதான் நம்ம கூடயே இருக்கணும்னு நெனைப்பாங்க. நம்ம தான் தூக்கி வச்சுக்கணும். நம்ம தான் ஃபீட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி போனா கூட அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அத பார்த்தாலே ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனச்சாலும் முடிய மாட்டேங்குது. அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு தான் தோணிட்டே இருக்கு. வீட்டு வேலையும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனா சில நேரம்லாம் பேபி வந்து நம்மள ஹக் பண்ணும்போது, அந்த ஒரு சின்ன ஹக் கூட நம்மளுக்கு அவ்ளோ ஸ்ட்ரென்த் குடுக்கும். சீக்கிரம் ரெக்கவர் ஆயி பேபிய பார்த்துக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுரும். எல்லா அம்மாவும் ஸ்ட்ராங் தான். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கறனால அவங்களுக்கு கஷ்டம் இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு டயர்ட் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஓவர் திங்கிங் இருக்கும். அதனால சில நாள்லாம் சண்டை போடுறத விட்டுட்டு, அட்வைஸ் பண்றத விட்டுட்டு, கொஞ்சம் கேர் பண்ணுங்க. அவங்க கூட உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க. ஒரு அம்மாக்கு அத விட பெரிய கம்ஃபர்ட் வேற என்னவா இருக்க முடியும்?